ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு ஜுவல்லரி வாங்கும்போது பார்த்தோன்னா நிறையா கால்குலேஷன்ஸ் வந்து அவங்க போட்டு காமிப்பாங்க. அது நிறையா ட்வீக் பண்ணுவாங்க. அது நமக்கு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்ம வந்து கரெக்டாக அவங்கள்ட்ட வந்து நெகோஷியேட் பண்ணி ஒரு ப்ராடக்டை உருப்படியாக வாங்க முடியும். அதை பற்றி தான் இங்கே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோல்டு ஜுவல்லரி பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக 24 கேரட் அப்படிங்கிறது 100% பியூரிட்டி. அப்புறம் 22 கேரட்டு 916%. ஃபஸ்ட்டு இந்த கேரட் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ கேரட் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதி காலத்தில் வந்து அந்த க்ரீக்கு அவங்கெல்லாம் வணிகம் பண்ணும்போது அந்த கெரோப் சீடுன்னு சொல்லிட்டு ஒரு சீடு இங்கே போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், கெரோப் சீடுன்னு சொல்லி இந்த ஒரு சீடை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. ஆக்சுவலாக அந்த சீடு ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த சீடில் வந்து யூனிஃபார்ம் வெயிட்டு அக்ராஸ் எல்லா சீடுக்கும் வந்து ஒரு யூனிஃபார்ம் வெயிட் வந்து அவங்க வந்து பார்த்தாங்க. பட் இப்போது ஆக்சுவலாக ரொம்ப இப்போ நம்ம டெக்னாலஜி வளர்ந்ததுனால கொஞ்சம் அக்யூரேசி டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப யூனிஃபார்மாக இருந்ததுனால அதை வச்சு அவங்க யூஸ் பண்ணாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 24 கேரட்டு அப்படிங்கிறத வந்து ஆக்சுவலாக ஒரு கேரட்டுங்கிறது ஒரு சீடு எடுத்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 200 மில்லிகிராம்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கும். 24 கேரட் அப்படிங்கிறது எவ்வளோ? 200 இன்ட்டு 24 அரௌண்ட் 4.8 கிராம்ஸ் வரும் இல்லையா? அவங்க இந்த 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 சீடை வச்சு தான் அவங்க மெஷர் பண்ணாங்க. அப்புறம் 24 கேரட் அப்படிங்கிறது ஏன் வந்து 24 கேரட் வந்து ஒரு ஹோல் ஃபிகர் 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து கோல்டுக்கு அவங்க யூஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே டைமண்டுக்கு, அதுக்கு தான் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. பாருங்கள், 1 கேரட் டைமண்ட் வெயிட்ஸ் எக்ஸாக்ட்லி 200 மில்லிகிராம்ஸ். இனிஷியலாக வந்து டைமண்டுக்கு யூஸ் பண்ணாங்க. டைமண்ட் வந்து கோல்டில் வந்து யூஸ் பண்ணுறதுனால கோல்டோட பியூரிட்டி, அதாவது அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் காப்பர் கலக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டு கலக்கணும், இந்த பியூரிட்டி கால்குலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணது வந்து இந்த கேரோப் சீட்ஸ். அதனால தான் வந்து இதை வந்து ஓவர் த டைம் கேரோப் வந்து கெராஷன் அப்படிங்கிற க்ரீக்கில் சொல்லுவாங்க. கேரட் அப்படின்னு சொல்லிட்டு நாளடைவில் அது மாதிரி பேர் வந்துருச்சு. ஏன் வந்து 24 அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 24 வந்து ஒரு நல்ல டிவிசிபிள் நம்பர். ஸோ 24 வந்து நீங்கள் ஆஃப்கோர்ஸ் 1ஆல் டிவைட் பண்ணலாம், தென் 2ஆல் டிவைட் பண்ணலாம், 24 டிவைடட் பை 2 பண்ணலாம், அதுக்கப்புறம் 3ஆல் பண்ணலாம், 4ஆல் பண்ணலாம், 6ஆல் பண்ணலாம், 8ஆல் பண்ணலாம், 12ஆல் பண்ணலாம் இல்லைங்களா? லாஸ்ட்டாக 24. ஸோ 24 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ? 12 வரும். 24 டிவைடட் பை 3 போட்டோன்னா எவ்வளோ? 7 3 8 3 24 இல்லைங்களா? அதே மாதிரி இது வந்து போட்டோம் அப்படின்னா 6. 24 டிவைடட் பை 24 டிவைடட் பை அடுத்து 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 24, இது வந்து 2, இது 1. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டிவிசிபிளாக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களால வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரிங்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரிங்கு வாங்குறீங்க, அந்த ரிங்கோட வெயிட் வந்து என்னென்னு எக்ஸாக்டாக அவங்க இந்த சீடை வச்சு எப்படி அப்ராக்சிமேட்டாக அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு அது வந்து ஒரு 7 கேரட் இருக்குது. இந்த ஃபிகரில் இல்லாத ஒரு வெயிட் 7 கேரட் அப்படின்னா எவ்வளோ? மொத்த வெயிட் சொல்கிறேன், இல்லை டைமண்டே எடுத்துக்கோங்க. டைமண்ட் 7 கேரட் இருக்குது. அது எப்படி அவங்க மெஷர் பண்ணுவாங்க? 7 கேரட் அப்படிங்கிறது 1.4 கிராம்ஸ் இல்லையா? 1.4 கிராம்ஸ். ஸோ இது எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, 8 கேரட்டு சீடை வந்து இங்கே போட்டுருவாங்க. 8 கேரட் இங்கே போட்டுருவாங்க. இங்கே வந்து அந்த ரிங்கு ப்ளஸ் 1 கேரட் ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்பாங்க, இது வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ இது ப்ளஸ் ஒரு கேரட் சீடு போட்டுட்டாங்கன்னா ஸோ 7 + 1 இங்கே 8. இந்த மாதிரி இன்பிட்வீன் எது வந்தாலும் அவங்களால ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஹோல் நம்பர்ஸும் மெஷர் பண்ண முடியும். ஸோ 7.5 அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் ஓவராலாக அவங்களால ஈஸியாக நிறையா மெஷர்மெண்ட் வந்து இந்த கேரட் சீடை வச்சே கேரோப் சீடை வச்சு ஈஸியாக அவங்களால பண்ண முடிஞ்சது. அதான் வந்து நாளடைவில் வந்து டெக்னாலஜி வளரும்போது நம்ம இன்னும் அந்த பழைய பேர் வந்து இன்னும் வச்சுருக்கோம். பட் இதுதான் வந்து அதோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா?
இதெல்லாம் கூகுள்லேருந்து நான் ஸ்டடி பண்ணும்போதே எடுத்து போட்டது. ஓகே, இப்போ நம்ம பேக் டு நம்மளோட கான்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ இப்போது கோல்டில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு டிப்பிக்கல் பில்லு. கோல்டில் பார்த்தோம் அப்படின்னா 24 கேரட் அப்படிங்கிறது வந்து 100% பியூரிட்டி. இதில் வந்து 15,000 ருபீஸ் ப்ரைஸ் இருக்கும்போது எடுத்த கால்குலேஷன். 22 கேரட் அப்படிங்கிறது இந்த ப்ரைஸ் 13,750. இது எப்படி ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறாங்க? இது ஆக்சுவலாக 916 எப்படி வந்து 22 கேரட் வந்து எப்படி 916, இதெல்லாமே ரொம்ப வியர்டாக புதுசாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு. இது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 916ங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா 24 கேரட் ஈக்குவல் டு 100%. ஓகேங்களா? ஸோ அப்போ 22 கேரட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நமக்கு தெரியும் 24 கேரட் ஈக்குவல் டு 100%. ஸோ 22 கேரட் ஈக்குவல்ஸ் டு 24 தான் 100 இல்லைங்களா? அப்போ 22 எவ்வளோ அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கால்குலேஷனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இந்த ரேஷியோ பர்சன்டேஜ்னால் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதுக்கு இது பண்ணிங்க அப்படின்னா, இது டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.916 வருங்களா, இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 91.6%. அவ்வளோதான். இப்படி தான் வந்து 916 அப்படிங்கிற வந்தது வந்து இந்த ஃபார்முலா வச்சு தான். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். இப்போ எப்படி நம்ம வந்து 1/4 வந்து 25%ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் 22/24னா 916% வரும், 91.6%. ஓகே, இப்போது 18 கேரட்டுக்கு எப்படி எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. 18 கேரட் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு போடுங்க. நெக்ஸ்ட் இந்த கால்குலேஷனுக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஜுவல் வாங்கும்போது நெக்லஸ் வந்து ஒரு 22 கேரட் நெக்லஸ் வாங்குகிறோம். அதோட கிராஸ் வெயிட்டு அப்படிங்கிறது 25 கிராம்ஸ். அப்புறம் ஸ்டோனோட வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா 2 கிராம்ஸ் இன்க்ளூடிங் இந்த வெயிட்டில் இது இன்க்ளூடட். ஸோ கிராஸ் வெயிட்டுங்கிறது ஓவரால் ப்ராடக்ட் வெயிட் இன்க்ளூடிங் நீங்கள் அதில் ஏதாவது ஒரு இப்போ சில நெக்லஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு ரோப் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ரோப்பு இல்லை வேறு ஸ்டோனு இதெல்லாமே இன்க்ளூடட் பண்ண வெயிட் தான் கிராஸ் வெயிட்டு. அதுக்கப்புறம் நெட் வெயிட்டு அப்படிங்கிறது ஒன்லி த கோல்டு வெயிட். ஸோ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரேட் பெர் கிராம், இந்த 22 கேரட் ரேட்டு இன்ட்டு 23 இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த கோல்டோட வேல்யூ இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஸோ விஏ பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருப்பாங்க 10%. ஸோ 10% இந்த கோல்டு இந்த நெக்லஸ் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஆன வேல்யூ ஆடட் பர்சன்டேஜ் 10%. ஸோ அதுதான் மேக்கிங் சார்ஜஸில் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு 10% பார்த்தோன்னா 31,000 இது வரும். ஓகேங்களா? அடுத்து ஸ்டோன் வேல்யூ. ஸ்டோன் வேல்யூங்கிறது ஆல்ரெடி இதில் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 1000 ருபீஸ் போட்டிருக்காங்க. அடுத்து சப் டோட்டல். இது என்ன அப்படின்னா இந்த மேக்கிங் சார்ஜஸ், ஸ்டோன் சார்ஜஸ் அண்ட் கோல்டு ப்ரைஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் இது. அடுத்து 3% ஜிஎஸ்டி. ஸோ இந்த சப் டோட்டலில் 3% ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் இது எப்படி பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். 3% அப்படிங்கிறது 3 டிவைடட் பை 100 இன்ட்டு இந்த ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். சப் டோட்டல் வந்து 348875 இல்லைங்களா? இதை போட்டிங்கன்னா இது வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக டோட்டல் அமௌண்ட் இதான் டோட்டல் அமௌண்ட். அடுத்து கோல்டு டைமண்ட் ரிங்கு. இது வந்து 18 கேரட். இப்போ இதில் 18 கேரட்டுக்கு ப்ரைஸ் ரேட் பெர் கிராம் பார்த்தோம்னா 11,250. இது எப்படி வந்துச்சு? இதுக்கு நான் முன்னாடியே கமெண்ட்டில் போட சொன்னேன். இன்கேஸ் நீங்கள் போடல அப்படின்னா நான் அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 18/24 இன்ட்டு 24 கேரட்டோட ப்ரைஸ் எவ்வளோ பாருங்கள், 15,000 இல்லைங்களா? இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த ப்ரைஸ் வரும். 18 டிவைடட் பை 24 இன்ட்டு 15,000 போடுங்க, இந்த ப்ரைஸ் வரும்.
அடுத்து கோல்டு வேல்யூ, இந்த கோல்டு 18 கேரட் கிராம் இன்ட்டு நெட் வெயிட், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது வரும். அடுத்து 10%. ஸோ ஜஸ்ட் ஒரு 0 எடுத்துட்டோம், இல்லை லாஸ்ட் டிஜிட்டை வந்து முன்னாடி புள்ளி வச்சுட்டோன்னா அதுதான் வந்து இது வந்துடும், ஏன்னா 10%னால. அடுத்து ஸ்டோன் வேல்யூ, இது உங்கள் ஸ்டோன் வெயிட் வந்து 0.2 கிராம், அதாவது ஒரு கேரட் இருக்குது, அதுக்கு 50,000 சப் டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்துடுது. தென் ஜிஎஸ்டி சேம் கால்குலேஷன் போட்டோட இது வந்துடும். ஸோ இதுதான் டிப்பிக்கலாக ஒரு பில்லில் இருக்கிற கால்குலேஷன். நிறையா ஸ்ட்ரக் ஆகிறது எங்கே பார்த்தோம் அப்படின்னா, எப்போ வந்து வேல்யூ ஆடடை கால்குலேட் பண்ணணும், எப்போ ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். எப்போயுமே வந்து வேல்யூ ஆடட் வந்து அந்த கோல்டு எவ்வளோ இருக்கோ அந்த கோல்டுக்கு வேல்யூ ஆடட் வந்து போட்டுருங்க, அப்படி தான் போடணும். ஜிஎஸ்டி வந்து லாஸ்ட்டாக எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் எல்லா வெயிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் போடுறது ஜிஎஸ்டி. இதில் வேறு ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸு குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்ஸ்.